வணக்கம். நான் உங்கள் டிரைவர் சூர்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, வயநாட்டில் ஒரு 6 நாள் டூரு. ஸோ ஃபேமிலி டூர் தான். சொந்த அப்பறாரில் அவர் தான் வந்து இந்த ரெசார்ட்டோட ஓனர். ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு வரணும்னா நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணி தான் வரணும். ஆஃப் ரோடிங்னா ஜீப்லேயோ இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பண்ணுற வெஹிக்கிளில் கிடையாது. நீங்கள் எந்த வண்டியில் வரீங்களோ அந்த வண்டியில் தான் பண்ணி வரணும். ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்கும். ரோடு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரெசார்ட் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரெசார்ட் வந்து ரோடு மட்டும்தான் அப்படி இருக்கும். ரெசார்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோடைய என்ட்ரன்ஸ். ஸோ அதாவது நம்ம உள்ளே போகிற பாதை. அதனால் ரெசார்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் நல்லாவுமே இருந்துச்சு. ஸோ சுற்றி நடுக்காட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து வயநாட்டையும் தாண்டி இதோட ஏரியா பேரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் போனதோடு நம்ம இதில் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக எல்லா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அப்படியே நம்மளுடைய வேலைகள் என்ன ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்த ஸோ அப்படி நம்மளும் ரெசார்ட் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ நிற்கிற மரங்கள் எல்லாமே ரப்பர் மரங்களாம். ஸோ அதில் வந்து ஒருத்தர் பால் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதையும் சேர்த்து எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். மச்சான் தான் பால் எடுத்தார். ஸோ அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம். ஸோ நல்ல இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஊஞ்சலாக இருக்கட்டும், ஸோ ரயிலில் குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரோட்டை தவிர்த்து. ஸோ இதுதான் வந்து ரெசார்ட். இதில் கிடக்கிற இந்த இதில் ஒரு மீனை பார்த்தா என்ன வேணால் பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி அதுவும் தனியாகவே இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து நம்ம டிரைவர் ரூம். ஸோ அதாவது நம்மளுக்கான புகுத்தப்பட்ட ஒரு ரூம் வந்து அதுதான். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கேரளாவில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த செடி வச்சாலும் வந்துடும் போல். ஏன்னா மிளகு இதெல்லாம் எனக்கு என்னென்னு முளைச்சி கிடக்கு. ஸோ மிளகா இருக்கட்டும், ஸோ அங்கிட்டு பப்பாளி மரம் ஒரு பிடிக்கிட்டு தான் தலையிலே விழுந்து தொலைஞ்சி வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் அது. ஸோ பக்கத்துலேயே துளசி டீ வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே பிடிங்கி கொடுத்துட்றாங்க. பிடிங்கி பியூராக அப்போவே நேச்சுரலாக போட்டு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. ஸோ சாப்பாடு எல்லாம் எதுவும் இல்லாமல் இங்கே தான் டீ குடிக்கணும், வெளியே போனால் கூட முடியாது, நான் கொடுக்குறதான் குடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியா ரெசார்ட். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சரி, ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி. ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு இடத்துல ஸ்கை பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க வந்தோம். ஆஃப் ரோடு வந்தோம். உண்மையிலேயே வச்சு நச்சு எடுத்துட்டார். ஸோ இந்த இதுக்காகவே ஆஃப் ரோடு போட்டாங்களா இல்லை ஆஃப் ரோடு போட்டதுக்கப்புறம் தான் இந்த இது கொண்டு வந்து வச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வச்சு குளிக்க எடுத்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. வண்டி வர்ற சீரை பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் அப்படியே மேலே போயிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 8 பேர் போனோம். அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே ஏறி ஸோ அப்பா நான் எல்லாருமே வந்து போனோம். ஸோ இவர் தான் அப்பா தான் ஹெட்டு. அதனால் நாங்கள் 2 பேரும் ஒரு டீம். ஏன்னா எங்கே போனாலும் சரி, ஏன்னா என்னை கூட்டிகிட்டே போயிடுவார். சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியே போகிற சுற்றுறதா இருக்கட்டும், வா போவோம் சூர்யா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ இதுதான் வந்து ஸ்பாட். ஸோ வந்தவுடனே எங்களுக்கு நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணுச்சு. என்னடா அவனுக்கு ஒத்துழைப்பு பண்ணுச்சு அப்படின்னா, நாங்கள் வர்ற வரைக்கும் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா க்ரௌட் கிடையாது, பனிமூட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆஃப் ரோடிங்கில் கிடந்து சிக்கி சின்ன வண்ணமாகி குறுக்கிழம்பு உடஞ்சி போய் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தோமோ அதுக்கான வந்து ஒரு இதாக தான் நம்மளுக்கு இந்த இது இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போதே அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ தான் வந்து மேகங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இன்னும் பனிகளும் வந்து பனிமூட்டமாக வந்து காட்டினா, ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ வியூ எடுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி நம்ம எடுத்தால் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த இதுக்கு போயிட்டோம். ஸோ இதில் வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் சிறியவர்கள் போகக்கூடாது இந்த இடத்துல. போகக்கூடாதுன்னா அவங்க அலௌடு இல்லை. ஏன்னா பிடிக்க தெரியாது, வாட்டில் நேரம் விட்ட வாக்கில் நேரம் கீழே பாஞ்சிட்டு கிடக்கணும். அதனால் எனக்கு ஒரு டிக்கெட்டை போட்டாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். ஸோ என்னையும் ஏற்றி விட்டு அதில் ஃபோட்டோ வீடியோ நல்ல வேலை எனக்கு அத்தனை வீடியோலாம் இல்லை. கூட்டி வந்து கொள்ள பார்க்குறியா அப்படிலாம் கேட்டேன். உங்களுடைய பேர் சூர்யா. ஸோ வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா வயநாடு 6 நாள் டூரு. ஸோ 2வது நாள் இன்றைக்கி வந்து நீ வந்து வீடியோ ஓட முடிச்சு. ஏன் அப்படின்னா நாளைக்கு 3வது நாள் ஷூட் நாளைக்கு எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கிளம்புனதே வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பார்க் தான் போனோம், ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வயநாட்டில். அந்த இடத்துல நல்லாவே சுற்றி பார்த்தோம். ஃபுல்லாக வந்து நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா போனதில்லை இந்த மாதிரி போய் வண்டியை போட்டு படுத்துருவேன்னா. ஸோ பண்ணணுமே, வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே நானும் உள்ளே போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்த வீடியோ இதே மாதிரி பெர்ஃபெக்டாக ஒரு நல்ல இதில் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து போட்டுருவேன். ஏன்னா அடுத்த வீடியோ வரும். நான் வந்து இப்போ எடிட்டிங் ஒர்க் அப்புறம் முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ தனித்தனியாக எடுத்து அந்த 2 நிமிஷம் கிளிப்பு 1 நிமிஷம் கிளிப்பெல்லாம் தேவையில்லாத கட் பண்ணணும், தேவையுள்ளதை சேர்த்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. பாதி இது ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன். அப்படியும் எடுத்த வீடியோலாம் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் தேடி எடுக்கணும். அதனால் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.